பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம ராஜி இருந்துட்டு கோமதி கிட்ட போயிட்டு முத்துவேல் பேசிட்டு போன விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பா உங்களுக்கு பணம் தேவைப்படுதா, நான் எவ்வளோ நாளையும் கொடுக்குறேன், போயிட்டு முதல்ல அந்த கடனை அடைங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவே சொன்னார் அத்தை. ஆனால் கதிர் தான் வேணவே வேண்டாம், இது நானே அப்பாவுக்கு கொடுக்கணும் தான் நினச்சேன், ஆனால் என்ன நான் ஒரு வருஷம் கழித்து கொடுக்கலான்னு கேட்டேன், அது கொஞ்சம் சீக்கிரமாகவே நடக்க போகுது, நான் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அவசரப்பட்டு பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொன்னது. இப்படி எல்லாத்தையும் கோமதி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நச்சமாவாடி சொல்கிறேன், உங்கள் அப்பாவே கேட்டாரா? ஆமாத்த, உங்கள் அண்ணனே தான் கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னு நம்ம கோமதி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்ல, அன்னைக்கு கோச்சிக்கிட்ட மாதிரி கோச்சிக்கிட்டோம், இன்றைக்கி பொண்ணோட வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைன்னு உடனே அதுவே நமக்கு போதும் ராஜி அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக இது எல்லாத்தையுமே பாண்டியன் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நாமளும் கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டுருக்கோமோ, ஆனால் அவள் பேசின பேச்சு அந்த மாதிரில இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் ஒரு பக்கம் மனசை தேத்திக்கிறாரு. அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா நம்ம வடிவு இருந்துட்டு, என்னாச்சுங்க முகலாம் வாடி இருக்கு, இல்லை அந்த வீட்டில் பிரச்சனைன்னு சொல்லி கேள்விப்பட்டோம்ல, பணம் வேணுமான்னு சொல்லிட்டு நான் போய் கேட்டேன், ஆனால் அவங்க 2 பேருமே வேணவே வேண்டாம், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓ, அன்னைக்கு வீரப்பா பேசிட்டு இந்த பக்கம் நீங்கள் பணத்தை வேற கொடுக்கலான்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் கொஞ்சம் ஓவராக பேசிகிட்டு இருக்காரு. அதோட பிரம்ம முடிச்சிருக்காங்க.